கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி வந்து பல மாநிலங்கள்ல நிறைய டாக்ஸ் சிஸ்டம்ஸ் வந்து இருந்துட்டு இருந்தது. நிறைய இன்டைரக்ட் டாக்ஸஸ் இருந்துட்டு இருந்தது. சென்ட்ரல் லெவலையும் இன்டைரக்ட் டாக்ஸஸ் இருந்துட்டு இருந்தது. இதெல்லாம் ஒன்றிணைச்சு ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டாக்ஸ் கொண்டு வந்தாரு. இந்த ஜிஎஸ்டி ஆகப்பட்டது நம்ம நாட்டுல வந்து மிகப்பெரிய வெற்றி கண்டிருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 95% மேற்பட்ட பொருட்கள் நம்ம நாட்டுல பயன்படுத்துற பொருட்கள் வந்து 5% இல்லாட்டி வரியே இல்லாத கேட்டகரியிலையும் போட்டிருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால என்ன ஆச்சுன்னா விலைவாசி குறைஞ்சது. விலைவாசி உண்மையிலே குறைஞ்சதான்னு பாத்தீங்கன்னா நீங்க வேணா போய் பாருங்க. நீங்க வாங்கக்கூடிய பருப்புகள் இருந்து நீங்க வாங்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களுடைய விலை 2013 கம்பேர் பண்ணும்போது 2019 மிக அதிகமாக குறைஞ்சிருக்கு. இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். ரெண்டாவது என்னன்னா நம்மளுடைய நாட்டுல வந்து நிறைய செக் போஸ்ட் இருந்தது. ஒரு டிரான்ஸ்போர்ட் தொழில் பண்றவங்க கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒருத்தர் வந்து நாமக்கல்ல இருந்து கன்னியாகுமரியில இருந்து இல்லாட்டி வந்து நாகப்பட்டினத்துல இருந்து காஷ்மீர் போறான்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து ஒரு ஸ்டேட்லயும் ஒரு இடத்துலயும் வந்து செக் போஸ்ட்ல நின்று போக வேண்டியதா இருந்தது. ஜிஎஸ்டி வந்த உடனே மெயினா என்ன ஆச்சுன்னா செக் போஸ்ட் எடுக்கப்பட்டது. செக் போஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இதை யாருக்கு மெயின் பலன் கொடுத்ததுன்னா டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு. மூணாவது, இது வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்தா 2% பொருளாதார வளர்ச்சி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து 2% மேற்பட்ட பொருளாதார வளர்ச்சியை ஜிஎஸ்டி கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம 2017 ஜிஎஸ்டி கொண்டு வரும் பொழுது 64 லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டி பே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பாருங்க 2019 கொண்டு வந்து ஒரு வருஷத்திலேயே கிட்டத்தட்ட 1 கோடி ரெஜிஸ்ட்ரேஷனை தாண்டிடுச்சு. அது மட்டும் இல்ல இப்போ 2019 எடுத்து பார்த்த சர்வேல பாத்தீங்கன்னா 1,31,00,000 பேர் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 900 மாற்றங்களை வந்து 900 டைம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஜிஎஸ்டி விஷயங்கள் 30 வாட்டி ஜிஎஸ்டி கவுன்சில் மீட் பண்ணிருக்காங்க. இத சேஞ்சஸ் கொண்டு வந்தது 96% இம்ப்ளிமெண்டே பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்டா மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆக்ட வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில கொண்டு வந்திருக்காரு. ரீசெண்டா பாருங்க, அதுக்கான உதாரணம் இன்னைக்கு வந்து ஒரு வீடு வாங்குனீங்கன்னா அதுக்கு முன்னாடி 2013 2014 எல்லாம் பாத்தீங்கன்னா 18% இருந்த சர்வீஸ் டாக்ஸ் இன்னைக்கு ஜிஎஸ்டி வழியா 5% மாறி இருக்கு. இது 5% டாக்ஸ் மாறினதுனால நிறைய பேர் இன்னைக்கு வந்து வீடு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா 13% டாக்ஸ்னாலேயே குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் மற்ற பொருட்களோட விலை குறைஞ்சதுனாலையும் இன்னைக்கு வீடு வாங்குறவங்க நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி வரும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா விலைவாசி வந்து உயரும் அப்படின்னு சொன்னாங்க. உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் இந்தியால ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்ஃபிளேஷன் ஏறாத ஒரே நாடு இந்திய நாடு தான். மலேசியால ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க விலைவாசி ஏறிச்சு. சிங்கப்பூர்ல ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் விலைவாசி ஏறிச்சு. எந்தெந்த நாட்டுல எல்லாம் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ அந்த நாட்டுல எல்லாம் விலைவாசி ஏறிச்சு. இந்திய நாட்டுல மட்டும் தான் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் விலைவாசி கம்மியா இருக்கு. வாக்களிப்பது நம்மளோட ஜனநாயக உரிமை, கடமையும் கூட. ஸோ சேவ் த டேட் April 18. இது போல மேலும் பல தகவல்களுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு அழுத்திட்டு Facebook, Twitter, Instagramல எங்களை ஃபாலோ பண்ணுங்க.